வணக்கம் நண்பர்களே. 90 டேஸ் டிசிப்ளினா இருக்கிறதுல இன்னைக்கு நாள் 56. நேத்து நைட்டே இன்னைக்கு டேவ பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா நம்ம ஒண்ணு பிளான் பண்ணுவோம், அது ஒண்ணு நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இன்னைக்கு டே போச்சு நமக்கு. ஒரு 2 நாளா நம்ம கையில நம்ம ஃபோன் இல்ல. பேக்கப் போட்டிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் பேக்கப் முடிஞ்சு ஃபோன் நம்ம கைக்கு வந்துருச்சு. அது கூட ஒரு சிக்கலும் வந்துருச்சு. என்னன்னா ஒரு 3 வருஷம் கழிச்சு இப்பதான் iCloudல பேக்கப் போட்டிருக்கேன். அந்த பேக்கப் போட்டனால என்னன்னு தெரியல, பேட்டரி செம்ம ட்ரெயின் ஆகுது. என்ன பண்ணணும்னே தெரியல. உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு பாருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாலட் செய்யலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு பிரெட்ட வாங்கிட்டு, அது கூட கீரை இருந்துச்சு. கீரையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து படிக்க உட்காந்துட்டேன். இப்ப நம்ம ஜாப்க்கு தான் பிரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் மாக் டெஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜாப் இன்டர்வியூக்கு நம்மளால போக முடியும். அதுக்கப்புறம் வழக்கம் போல வீடியோ எடிட் பண்ற வேலை இருந்துச்சு. அத முடிச்சுட்டு ஒரு தமிழ் பாட்காஸ்ட் ஒண்ணு பார்த்திருந்தேன். நீங்க இப்ப புதுசா கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பாட்காஸ்ட் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஜோஹர் நமாஸ் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்துன்னு அண்ணன் கால் பண்ணியிருந்தாங்க. இங்க தான் நம்ம பிளானே சேஞ்ச் ஆச்சு. அண்ணன் கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, ஈவினிங் கிளாம்பாக்கம் வந்து என்ன பிக் பண்ணிக்கூடா, ஊர்ல இருந்து கிளம்புறேன்னு சொன்னாங்க. நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, லஞ்ச் சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஜிம்முக்கு போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா பிளான் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் போல போயிட்டு அண்ணனை கிளாம்பாக்கல இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன். அண்ணன் ஊர்ல இருந்து மீன் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. மீன் சாப்பிட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு பையன் உள்ள வந்துட்டான். பார்த்தா அம்மா புள்ளமா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. இதுக்கப்புறமும் ஜிம்முக்கு போயிருக்கலாம். ஜிம் போயிருந்தேன் அப்படின்னா ஜிம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவே 9:30 மணி ஆயிருக்கும். சாப்பிட்டுட்டு படுக்கவே 12:30 மணி ஆயிருக்கும். சோ அதனாலே ஜிம்முக்கு போகல. நீங்களும் தூங்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு டேவை பிளான் பண்ணிக்கோங்க. நீங்க பிளான் பண்ண மாதிரி போகலனாலும் உங்களால மேனேஜ் பண்ண முடியும். இது வரைக்கும் வீடியோ பார்த்திருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு வீடியோல சந்திப்போம்.